பொங்கல் பண்டிகை. பறவைங்களோட ஊர்ல பொங்கல் பண்டிகை களை கட்டி இருந்துச்சு. எல்லாரும் வீட்டு வாசல்லையும் அந்த குளிர்ல கோலம் போடுறது, அப்படி பசங்க எல்லாரும் சந்தோஷமா விளையாடுறது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு வருஷமும் ஊர்ல பொங்கல் பண்டிகை அன்னைக்கு நிறைய போட்டிகளை வைப்பாங்க. ஆனா சிச்சு காக்கா கஷ்டமே படாம இந்த போட்டியில ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டு எப்படி பாடத்தை கத்துக்கிட்டா, துணி நேர்மையால எப்படி ஜெயிச்சா அப்படிங்கறத பார்க்கலாம். அது ஜனவரி மாசம். தரையிலேயே பனி அதிகமா இருந்துச்சு. மரங்கள் எல்லாமே அந்த குளிர்ல நடுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அது அசைற பார்க்கும்போது. ஆனா அந்த குளிர்லயும் ஒரு நாள் எல்லாரும் ரொம்ப ஆரவாரமா இருந்தாங்க. ஏன்னா அன்னைக்குதான் போகி பண்டிகை. காலையிலே துணி புஜி 2 பேரும் எழுந்திருச்சு வீடு எல்லாத்தையுமே சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஊருக்கு நடுவுல போகி நெருப்பு போட்டு எல்லாரும் சுத்தி உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ துணி வாசல் பெருக்கிக்கிட்டு, புஜி சீக்கிரம் வாமா, எல்லாரும் கிளம்பி போகி பண்டிகைய கொண்டாட போய்கிட்டு இருக்காங்க. நம்மளும் நம்ம வயலுக்கு போய் காஞ்சி போன புல்லு கொண்டு போனோம்ல. சரியம்மா, நான் வந்துகிட்டு இருக்கேன், நீங்க போங்க. பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து போட்டு வர நேரமாகும். சின்னு பன்னு எல்லாரும் போயிருப்பாங்க, நானும் கூட கிளம்பி வரேன். எல்லாருமே ஆலமரத்துக்கு கிட்ட வந்தாங்க. அங்க சோட்டு, மகிக்கழுகு, லூசி எல்லாருமே பாக்குறதுக்கு ரொம்ப சுறுசுறுப்பா இருந்தாங்க. எல்லாரும் அந்த குளிர்ல குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சிச்சு காக்கா, சின்ன காக்கா 2 பேரும் மட்டுமே அங்க இல்ல. அப்போ சோட்டு கிளி எல்லா இடத்தையும் பார்த்து, என்ன துணி, நம்ம ஊரோட ஆல்ரவுண்டர் சிச்சு இன்னும் வரவே இல்ல. இந்த குளிருக்கு வர பயந்துகிட்டு இருக்காளா? ஆமா சோட்டு, நம்ம சிச்சு எப்பவுமே அப்படிதான், வேலைன்னா வரவே மாட்டா, சாப்பிடுறதுக்குன்னா ஓடி வந்துருவான். தள்ளுங்க தள்ளுங்க, மகாராணி அம்மா வராங்க, தள்ளுங்க தள்ளுங்க அப்படின்னு சின்ன காக்கா கத்திக்கிட்டே வந்தான். பின்னாடி சிச்சோ நடந்து வந்துகிட்டு இருந்தா. எல்லாரும் அதை பார்த்து சிரிச்சாங்க. அப்ப லூசி சிரிச்சுக்கிட்டே, என்ன சிச்சு, நீ போகி பண்டிகை கொண்டாட வரியா இல்ல இமாலயத்துக்கு ட்ரக்கிங் வரியா? சிச்சு காக்கா குளிர்ல நடுங்கிக்கிட்டு, அட லூசி, என்ன சொல்றீங்க? உங்களுக்கெல்லாம் இந்த குளிர் தெரிய மாட்டேங்குதா? எனக்கு எவ்வளவு குளிர் எடுக்குது. டாக்டர் என்கிட்ட சொல்லிருக்காங்க, இங்க பாருங்க சிச்சு, இந்த குளிருக்கு வெளியே போகாதீங்க, உங்க ஸ்கின் எல்லாம் இன்னும் கருத்துரும் அப்படின்னு. ஓ அப்படியா, சரி சரி. ஆமா, போகி கொண்டாட பழைய துணி எல்லாருமே கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, நீ பழசுன்னு என்ன கொண்டு வந்திருக்க? பழைய பிளாஸ்டிக், பேப்பர் எல்லாம் கொண்டு வந்திருக்கியா? அதெல்லாம் கொளுத்த கூடாது. அட குஹு, நீ என்ன பார்த்து என்ன நினைச்சிருக்க? நான் என்விரான்மெண்டோட லவ்வர், நான் போய் அப்படி பண்ணுவேனா? இங்க பாரு, நான் ஐஸ்கிரீம் குச்சை கொண்டு வந்திருக்கேன். இதை மட்டும் நெருப்புல போட்டா அப்படியே வெண்ணிலா வாசனை வரும், புகை எல்லாம் வரவே வராது. எல்லாரும் அதை பார்த்து சிரிச்சாங்க. சிச்சு காக்கா ஐஸ்கிரீம் குச்சிய கொண்டு வந்திருந்தா. அவ அதை தூக்கி எரியிற நெருப்புல போட்டா. நெருப்பு பக்குன்னு அதிகமாச்சு. அந்த அனல்ல எல்லாரும் சந்தோஷமா குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. பசங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. போகி போகி, குளிரெல்லாம் குறைஞ்சு போயிடும் அப்படின்னு டான்ஸ் ஆடினா. ஏ சின்னு, நெருப்பு அதிகமா இருக்குடா, அது கிட்ட போவாத, உன்னோட ஸ்கின் எல்லாம் வெந்துரும். அப்படி கொஞ்ச நேரத்துல சூரியன் மெதுவா வெளியில வந்தான். அப்போ ஊருக்கு தலைவியான மகிக்கழுகு எல்லார்கிட்டயும் இப்படி சொல்லுச்சு, இங்க பாருங்க பறவைங்களா, எல்லாரும் கேட்டுக்கங்க. இந்த பொங்கல் பண்டிகைக்கு நம்ம நிறைய போட்டிங்களை வச்சிருக்கோம். ஒன்னு கோலம் போட்டி, இன்னொன்னு பட்டம் விடுற போட்டி. இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு துணி கையால செஞ்சு இனிப்பு பொங்கல் பரிசா கிடைக்கும். சக்கரை பொங்கல் அப்படின்னு சொன்ன உடனேயே சிச்சு காக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. சின்ன காக்காவுக்கும் சக்கரை பொங்கல் ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க அம்மாவை இழுத்து, அம்மோ, பொங்கலாம் பொங்கல் எனக்கு வேணும், அதுல நெய், திராட்சை, கோடம்பி எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்போ சிச்சு காக்கா ரொம்பவும் கெத்தா, சும்மா இருடா, இந்த தடவை நம்ம தான் ஜெயிக்க போறோம். எல்லாரும் புள்ளி வச்சு கோலம் போட்டா நம்ம கின்னிஸ் ரெக்கார்ட் பண்ற மாதிரி நல்ல ஹார்ட்ட வரையலாம்டா. அன்னைக்கு சாயந்தரம் கோல போட்டி தொடங்குச்சு. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு வாசல்